giving value. I give the pastor to you, Father. Cover the pastor and reveal the revelation. Speak to kids, oh Father, let them. Anoint them. Let them the future be bright. I ask in the name of Jesus Christ. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. வெரி குட். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். இங்கிலீஷ்ல படிக்க, தமிழ்ல படிக்க. முதல்ல தமிழ்ல படிக்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பக்கம் 299. ஆதலால் பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இங்கிலீஷ்ல வாசிங்க. Hebrews 2nd chapter 18th verse. Second 18th verse. For in that he himself has suffered being tempted, he is able to aid those who are tempted. என்ன கவனிக்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அன்னைக்கு என்ன வார்த்தை பார்த்தா? ஆதலால் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் பார்த்தோம். இங்க பார்க்கிறோம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டாராம். எங்க? கொல்கத்தா மலையில சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். சோதிக்கப்பட்டு பாடுபடுறது. சோதிக்கப்பட்டு என்ன சோதனை? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யுன்றாரு இயேசு. இல்லன்றாரு. பிதாவை சொன்னார், நீரே வழிபா, மனுவருக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு உன்னை தவிர வேற வழி இல்லை, நீ சிலுவைக்கு போய்த்தான் ஆகணும், மனுக்குலத்தின் பாவத்தை ஏத்துக்குதான் ஆகணும். என் பேர் தாமஸ் துளசிராம. பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாள ஏட்டு ஜட்டு எல்லா சரக்கையும் ஏத்துக்கணும். உங்களுடைய சரக்கு, பாவ சரக்கு, சாப சரக்கு, மரண சரக்கு, தரித்திர சரக்கு, அவமானம், வெக்க, என்னென்ன கேடுபாடு, நன்மை தீமை கனியை சாப்பிடலாம், சாகவே சாவாய், சாகணும் சிலுவையில. இங்க இருக்கிற எல்லோருடைய சரக்கு ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது. பாவ சரக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யாரு? அவரு. எவரு? இயேசு. பிதா சோதனைக்கு உட்படுத்திட்டாரு. பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவைக்கு போகும்படி சோதிக்க பிதாவாகிய தேவனே கைவிட்டார். இவை பொழுது கைவிட்டாராம். கைவிட்டா என்ன ஆகுது? கதி மறையேறி கைவிட்டாக்கா? பிதாவாகிய தேவன் இயேசுவை இமை பொழுது கைவிட்டுட்டாராம். கைவிட்டது யூதாசினா அப்புறம் சுலபமா காத்து கொடுத்துட்டான். கைவிடாத வரைக்கும் யாரும் அவர் மேல் ஒருவனும் அவர் மேல் அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை போல போடும். ஒரு வியாதி போல, ஒரு சாபம் போல, ஒரு மரணம், ஒரு தரித்திரம் இயேசு பிடிக்கவே இல்லை. அப்போ என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அப்போ எப்ப கை போட்டாங்க அவர் மேல? பிதாவாகிய தேவன் கைவிட்ட உடனே போட்டாங்க கைய. யோதாசு காட்டி கொடுத்தான். அவர் எல்லாரும் பட்டைகளோடு தடிகளோடு வந்து அவரை பிச்சுட்டாங்க. இப்போ சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செஞ்சாங்களா இல்லையா? என்ன உதவி செய்ய? இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே. நித்திய கிருபையுடன் பிதாவாகிய தேவன் இமை பொழுது கைவிட்டு பாவிகள் கையில் ஒப்பு கொடுத்தாரு. கொடுத்துட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இல்லை. நித்திய கிருபையை பிதாவாகிய தேவன் ஆதாரம் இயேசு ரத்தத்தை கொடுக்கிறார். அதான் நித்திய கிருபை.
பாவமாக்கப்பட்டார். மரத்திலே தூக்க நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி பாவமாக்க முடியும்? இயேசுவை பிதாவாகிய தேவன் கைவிட்டணும். ஆமா, பிதாவாகிய தேவனும் இயேசு இணைந்திருக்கிற வரைக்கும் பாவமாக்கப்பட முடியாது. ஏன்னா என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியாரும் ஜீவன், அந்த ஜீவனை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிற வரைக்கும் இயேசு யாரும் பாவமாக்க முடியாது. நீ கூட இயேசு ஜீவனத்தை தேர்ந்துட்டு பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்க உன்னை யாரும் பாவமாக்க முடியாது. எந்த பிசாசுட சேதப்படுத்த முடியாது, எந்த திருட, எந்த கொலைகாரன். ஆனா கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமா, ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்து அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற ஆதாமியாவால எந்த பிசாசு அழிச்சிருக்க முடியாது. அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ விட்டுட்டாங்க. பிதாவாகிய தேவன் ஜீவனுடைய, யோவான் 5:24, என் பிதா ஜீவனுடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியார் ஜீவனுடையவர். அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ விட்டாங்க, நன்மை தேம கனி போய் சாப்பிட்டாங்க பாரு, அங்கதான் பாவமாக்கப்பட்டார்கள் ஆதாமியாவால். அந்த ஆதாமியாவால் மனுவர்க்கத்தின் பாவத்தை அந்த நன்மை தேமறி அந்த சாகவே ஒரு வியாதியாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தத்திரமாக்கப்பட்டார். அதே சிலுவையில முள்முடி சூட்டப்பட்டார். முள்ளுனா சாபம், கை கால் ஆணி, தரித்திரமாக்கப்பட்டார். எல்லா வியாதியும் மேஜிக் இல்லை. அப்போ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார் போடப்பட்டது. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கினர் நம்முடைய அக்கிரமலை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவேப்பா நீ ஜீவன் உள்ளவன், நல்லா டீச் பண்ண, பிசாசெல்லாம் துரத்தன போதாது, நீ தேரியில பட மாதிரி மனுஷன் மாதிரி பாவத்தையும் மனத்தை ஏற்று அவனுக்கு ஒரு டீச் பண்ணு. பாவத்தையும் மனத்தை ஏற்றுட்டு இயேசு தலைமையில கை வச்சுக்கிட்டு கவலைப்படலாம். இப்போ படிக்க அந்த வசனத்தை அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்மளாம் ஆதாம் மூலமா பாவமாக்கப்பட்டோம். என் தாய் என்னை பாவத்துல கருத்தெடுக்கிறார், துர்குணத்துல உருவாகி இருக்கிறேன். எல்லோரும் ரோமர் 3 எல்லோரும்னா வானத்துக்கு 5 ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆஸ்திரேலியா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு பிதா ஜீவனுள்ள தேவனே இல்லை நன்மத்தை மாதிரியே தக்கும். நம்மெல்லாம் நன்மத்தையும் இருக்கிறதுனால பிசாசு திருடவும் கொள்ளும் ஐக்குதான காரியம் சோதிக்கப்பட்டுக்கிறான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது சொல்றானே இல்லையா? தாங்கலப்பா என் சோதனைனா. அந்த வேதனை தாங்க முடியாது, என்ன பண்றான்? போய் குடிக்கிறானா இல்லையா? ஆமா, உதவி கேட்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உங்களுக்கு 3 நாள் விடல இல்ல, அதை செய்து விட்டுட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்னென்னவோ பண்றான். கல்யாட்டுக்கு போனான், சிற்றிருக்கிறதெல்லாம் நாடி போறான். இன்னும் 2 நிலம் மோசமா போகுது. நிலம் மோசமா போய் மரணத்தில் தான் போய் முடியும். அப்போ சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. யாரு? இயேசு பிதாவாகி தேவனெல்லாம். என்ன உதவி செய்யறாரு? நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக அது செய்யறாரு இல்லையா உதவி? ஜீவ விஷயத்துக்கு அதான் நித்திய கிருபையோடு இறங்குது. அப்ப எமை போய் கைவிட்டாரு எல்லா சோதனை அவர் தாமே. பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது, ஆதலால் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இங்க பாருங்க, Hebrew 2nd chapter, for it that he himself has suffered. சஃபர்னா சோதிக்கப்பட்டு, சோதிக்கப்பட்டு சஃபர் being tempted, tempted he is able to yield those who has tempted. yield able உதவி செய்கிறார். அல்லேலூயா. அந்த கையை தட்ட அல்லேலூயா. எந்த சோதனை சொல்லு, எந்த சோதனை சொல்லி எத்தனை சிக்கலுக்கு இது உனக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அவனுக்கு விதவிதமா இருக்கும் சோதனை. ஆக மொத்தம் நன்மை தேம சோதனை. எவ்வளவு உற்சாகமாக பெரிய அரசியல் தலைவனுக்கு இருக்கிற சோதனை இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு நேரிடுற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை. என்னையா மனுஷனுக்கு சோதனை? நன்மை தேம கனியை சாப்பிடுறதுனாலே சாகவே சாக கிடக்கிறான், வியாதிப்பட்டு கிடக்கிறான், தரித்திரப்பட்டு கிடக்கிறான், சபிக்கப்பட்டு கிடக்கிறான், சிலுவையில் அறிந்த மாதிரி அவமானமாக்குறான், வெக்கமாக்குறான். எல்லாம் இந்த ஏட்டு ஜட்டிலே தான் இருக்கும். ஆப்பிரிக்கா காட்டுக்கு, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா காட்டுக்கு, இந்தியா காட்டுக்கு, எங்க ஒரு சோழ வரைஞ்ச மனு வர்க்கத்தில் எல்லா மனுஷனுக்கும் அதே சோதனை தான். பாவமும் மரணம் தான் சோதனை. இப்போ பாவம் மரணம் சோதனைக்கு நீ என்ன பண்ணணும்?
அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி தேடி போனா வேற வழியே இல்லை. இயேசுவே வழி சொல்லு, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே. ஆமா, அந்த ஜீவ பிச்சத்துக்கு நீ சாப்பிட்டால் உடைய நீ சோதனைக்கு தப்பிக்கவே முடியாது. சொன்ன நானே வழி, நானே நானே. ஆமா, நானே வழி, நானும் வழின்னு சொல்லல, நானேன்னா இயேசு ஒருவரே. அப்போ வானத்துக்கு ஏன் பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமமே இல்லையா. வேறொரு எங்க இருக்குது? எல்லாம் ஆதாம் 800 கோடி பேர் உலகத்தை எல்லாம் நன்மத்தையும் மாதிரியே தக்கம் தான். அம்மா வயதுல என் தாய் என்ன பாவம், எந்த மனுஷங்கிட்ட போனாலும் நீ தப்பிக்க முடியாது. யாரும் அப்பா அம்மாவே உதவி செய்ய முடியாது. கிறிஸ்துக்குள்ள இருந்து கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள ஒரு ஜபம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்கிட்ட போய் நீ தப்பிக்கணும்னு நினைச்சா நீ தப்பிக்க மாட்டாய், ஏமாந்து போயிடுவாய், வேதனை அடைவாய், துக்கம் அடைவாய். ஆனால் இயேசு சொந்த ரட்சகராய் இயேசு ஜீவ ரத்தத்தை ஊம்பே சொல்லி பிதா குமார் பசுத்தாய்க்கணும் ஆதாம் வந்து முழு உலகம் இயேசு தான் செஞ்சாரு. சோதனையை சோதிக்க முடியும் உதவி நித்திய கிருபைய அந்த கிருபையும் சத்தியதான் இயேசு ஜீவ ரத்தம். அதை 3 நாள் விடுதலைட்டார் பாருங்க இயேசு. கையத்தை அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ உலகத்தின் சோதனை, உலகத்தின் பாவத்தை, எங்கூர் சோழவரம் பாவம், வேலூர் பட்டணம், பெங்களூர் பட்டணம், மதுரை பட்டணம், சிகாகோ பட்டணம், எல்லா ஜனங்களுடைய பாவம் ஒரு இயேசுவின் மீது கொட்டப்பட்டது. அவர் அந்த கேடு எடுத்தாரா, தலைமையில கவிச்சு கவலையே பண்ண பிரியமாறல. நீங்க சின்ன சின்ன காரியெல்லாம் கவலைப்பட்டு மனுஷன் வேதனை இன்னைக்கு குடிக்க போறாம அந்த மாதிரி கவலைப்பட்டு சோகத்தை தீர்த்துக்கிறேன். கவலைப்பட பிரச்சனை புத்தி தான் பிரச்சனைக்கு முடிவு வராது. அப்போ ஜீவரதம் இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தமேக்குது. இந்த பைபிள் ஃபுல்லா நன்மத்தையும் அறியத்தக்க அந்த பாவத்தால் வர சாபம், பாவம், மரணம், தரித்திரம், வியாதி, எல்லா கேடுபாடு, உலகம், கண்கள், எல்லா பிசாசு பிரச்சனை A to Z. அதுக்கு பரிகாரம் ஜீவ பிச்சத்துக்கு அடிய பிதாவே உங்களுடைய கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டாருங்க பாருங்க. ஜீவன் சூயே ஜீவன். நன்மத்தை சூக்கே கிரேக்க பாஷையில நன்மார்க்கம் துன்மார்க்கம். மேன் கைண்ட் ஆஃப் லைஃப் ஜென்ம சுபாவம் அதுக்கு பேரு. சாகவே சாவாய். காட் கைண்ட் ஆஃப் லைஃப்ல ஜீவ அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறவன், ஈட்டியால குத்துறவன், சிறசில முள்பிடி சொல்ற ரோமர்கள், யூதர்கள், ஆதாம் முழு உலகம் குத்தாரு பாருங்க. ஒரே நாள் உதவி கட்சிச்சுக்க பசுத்தாய் வந்தார். தேவதூர் சாவுக்கு சரி உயிர்த்து வானதும் பூமியே உலகத்தை வாங்கிட்டார். பிசாஸ் கையிலிருந்து 5 கண்ட ஜனத்தை வாங்கிட்டார். பூமியே வாங்கிட்டாரா. கையத்தை அல்லேலூயா. பாவிகளுடைய ஆசி நீதிமானுக்கு யார் நீதிமான்? இயேசுதான் நீதிமான். யாரு? ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் நீதான் நீதிமான். எல்லா பாவியினுடைய சொத்து உனக்கு வரும். அப்ப எல்லா பாவியும் சப்சிடி இருக்கக்கூடாது. பாவிக்கு இயேசு தேவன் தனக்கு ஜபம் பண்ணா அவன் சொத்தெல்லாம் உனக்கு தான் தேரும். அதுதான் அதனுடைய அர்த்தம். பாவியினுடைய ஆஸ்தி நீதிமான்களாக. என்ன நீதிமான்? தேவ நீதிமான். மனுஷருக்குள்ள சுய நீதி அநீதி அது கிடையாது. தேவ நீதிமான் என்ன பண்ணுவான்? பாவியை சபிக்க மாட்டான். பாவிக்கு இயேசு ஜீவன தேவன் தனக்கு ஒரு ஜபத்தை பண்ணுவான். ஒரு பாவி 2 பாவி உலகம் முழுது ஜபம் பண்ணுவான். இயேசு போல பிதாவே இவர்களுக்கு வண்டின்னு சொல்லி ஜபம் பண்ண அந்த ஜபத்தை நீயே பண்ணலாம். அந்த இயேசு ஜீவனத்தை உனக்குள்ளே இருக்குது. இயேசு ஏத்துக்கிட்டாக்கா அந்த ஜீவ விஷயத்துக்கு தேவ நீதி உயிர்த்தல் உனக்குள்ளே இருக்குது. அது உங்க அப்பா பேர் சொல்லு, உங்க அம்மா பேர் சொல்லு, உங்க அண்ணன் பேர் சொல்லு, உங்க ஏரியாவுக்கு ஜனங்க பேர் சொல்லு, கிராமம், பட்டணம், தேசம். இயேசு ஜீவன தேவனுக்கு ஆதாரம் இதையே பண்ணார். இயேசு சிலுவையில பிதாவே இவர்களுக்கு எப்படி மன்னிப்பேன்? ஆல்ரெடி ஜீவரத்தை அந்த ரோமர்கள், யூதர்கள், கிராமம், எங்கூர் சோழவர் கிராம ஜனங்களுக்கு, வேலூர் பட்டண ஜனங்களுக்கு, பெங்களூர் பட்டண, சென்னை பட்டண ஜனங்களுக்கு, பம்பாய் பட்டண ஜனங்களுக்கு, கோயம்புத்தூர் ஜனங்களுக்கு, சேலம் ஜனங்களுக்கு, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு, இந்திய தேச ஜனங்களுக்கு, பங்களாதேஷ் ஜனங்களுக்கு, ஆப்பிரிக்கா ஜனங்களுக்கு, சைனா ஜனங்களுக்கு குத்தாரா இல்ல? கொல்கத்தா மலையிலிருந்து பிதாவே இவர்கள் சொல்லும் போது ஆதாமிலிருந்து 2வது இயேசு ஜீவன் பரிபூஜன் குத்தா இருப்பாரு. 3 நாள்ல பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தண்டனை சோதிக்கப்பட்ட உதவி வந்துச்சு அவருக்கு. பசுத்தாய் வந்துட்டாரு. வானத்தில் முழு சகல அதிகாரம் இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜீவ மார்க்கத்தை பூமி எங்கும் போய் சொல்லி எல்லாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டுக்கிறான். கிராமத்துல, பட்டணத்துல, தேசத்துல, படிச்சவன், படிக்காத, ஏழை, பணக்கார, ஓய்ந்த, தாத்த, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் சாப்போம், கட்டிலிச்ச இருக்காங்களா இல்லையா? அன்னைக்கு அதே ஜனக்குதான். நன்மத்தைய மரியாதை கட்டி சாப்பிட்ற வரைக்கும் சாகதான் கிடப்பான். யாரும் தப்ப கூடாது. எத்தனை படிப்பு இருந்தாலும், எத்தனை டிகிரி இருந்தாலும் வியாதிக்கு, சாபத்துக்கு, தரித்திரத்துக்கு, அவமானத்துக்கு, ஆபத்துக்கு, விபத்துக்கு, நாசம் தப்பிக்கவே முடியாது. இயேசு ஒருவர் தான் தப்பி. அந்த இயேசு ஜீவரத்தை தேவனுக்கு இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். தேவி நீதி உயிர்த்தல் பாவம் மன்னிப்பு ஜீவ ரத்தம், ஜீவார்த்தம், ஜீவலக்தி, ஜீவ கட்டி,
ஜீவ உலகம் தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு ஒரு உணர்வுபூர்வமாக கொடுத்தாதான் நீ தப்பி வைக்கப்படுவாய். திருப்பி படிக்காத வந்த எபிரேயர் 2:18 ஆதலால் சத்தமா படிக்க. பாடுபட்டதினாலே ஆமா அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். படி படி. Hebrews 2nd chapter 18. சத்தமா படி. For in that he himself has suffered, being tempted, he is able to aid those who are tempted. அந்த அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் பாரு. அந்த இடத்த உங்க பேர் போட்டுக்கோங்க. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க. உங்க அம்மா சோதிக்கப்படுறாங்க. எங்க வானத்து வந்தவங்க தான் அம்மா அப்பா நன்மை தீமை கட்டியில் தான் இருக்கிறாங்க. பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, தரித்திர பிரச்சனை சோதிக்கப்படும் போது பார்த்து வேடிக்கை பார்த்துருந்தாக்கா நீ அட்டுவிக்காரி. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபர இயேசு அவனுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி அவனை விடுதலை ஆக்கிடுவாரு. பார்த்து வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாரு, கெடுத்து பேச மாட்டார். பட்டு ஜீவரத்தம் அம்மா பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாரம் ஒரு ஜபத்தையாவது பண்ணுங்க. ஏதோ ஒரு நடக்காம இருக்காது. தேவதூர் பசுத ஒரு ஆவிக்குரிய உதவி செய்யறீங்க, ஒரு சூழ்நிலை பாட்டுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை தடுத்து நிற்க பிசாசு காரியத்தை. உங்க அப்பா சோதிக்கப்படுறாரு, சத்தியத்தை ஜீவ மார்க்கம் நன்மை தீமை காரியம் ஜீவ மார்க்கம் அவருக்கு தெரியல. சுயமுயற்சியில் போராடி பாக்குற ஒரே போராட்டம் பாக்குறாரு, தப்பிக்க முடியல அவரால. இயேசு ஜீவ சொல்றது தேவன் தனக்கு ஆதாரம் கொடுக்க தெரியல அவருக்கு. எங்க பார்த்தாலும் பக்க கஷ்டமாக்குறாரு. அதனால இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனா பிதாகுமார் ஆதாரம் முழுவதும் உங்க அப்பாவுக்கு, உங்க அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, மாமனுக்கு, மச்சானுக்கு, உங்க படிக்கிற ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் ஜெயம். நீங்க உலகத்துக்கே வெளியா இருக்கீங்க, பூமிக்கே உப்பாக்கிறீங்க. கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க முதல்ல தப்பிக்கணும். ஆமா, நீங்களும் சோதிக்கப்பட்டு பாடுபடுறீங்க. இயேசுக்கு சிலுவையில சோதிக்கப்பட்டு பாடு தலைமையில கவிச்சு கவலைப்படல. பிதாவே ஆவியத்து ஜீவன ஜீவன ஈஜால் குத்துற ஆதாரம் முழுவதும் குத்துறாரு. மூடே நாள் தேவதூர் பசுத்தாவை விடுதலாக்கிட்டாங்க பாரு. அவர் இயேசுவை விடுதலாக்கி வாழ்ந்தோட சகல அதிகாரத்தை கொடுத்து எந்த சுவிசேஷத்தை பூலோகம் எங்கு போய் சொல்லுங்கட்டாரு. அதனால பாக்கியசாலிகள், இந்த செய்தியை கேட்கிற நீங்க எல்லாரும் பாக்கியசாலிகள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுவ. சின்ன பாவியோ பெரிய பாவி, எந்த மோசமான பாவியா கூட கட்டும், அவனை டிஸ்கரேஜ் பண்ணாத. இயேசு ரத்தம் ஓவர் பெய்டு சகல பாவத்தை நீங்க சுத்திக்க. பெரிய பாவம் கொடுக்கணும், கொலகார பாவமாக கொடுக்கணும். பிசாசே சின்ன அவன் பாவம் ஏமாத்திரம். இயேசு பேரு உலகத்தை உங்களுக்கு இயேசு ஜீவ ரத்தம். அந்த கொலகார ஆவி கூட ஓடிக்கணும். குடியின் ஆவி, லேகோட் பிசாசுக்குள்ள கொலகார ஆவி எல்லாம் தரும். 2000 பிசாசு எவ்வளவு பாவியா இருப்பான். இயேசு அவனை பார்த்த உடனே நல்ல வேப்பித்த நாடுகளுக்காக ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரம் முழுவது ஒரு ஜபத்து 2000 பிசாசு பசுத்தாய் அறிக்கை சொந்த புஞ்சி அறிக்கை பிணங்கள் பதில் இயேசு பார்த்து தெக்க போல போய் உயிர் கண்ண வாங்கிட்டாரு. அதை கரெக்டா செய்யறாரு பாரு. இயேசு எங்க போனாலும் எங்க போன 3 வருஷத்துல அது செய்யறாரு. சீசனுக்கு கத்துக் கொடுக்கிறாரு, உனக்கும் கத்துக் கொடுக்க, எனக்கும் கத்துக் கொடுக்கிறாரு. பசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஜீவ வார்த்தை தேவ நீதி தூய்து இயேசு பரலோக ராஜ்யம் வாழ்ந்த ஒரு சகல அதிகாரிக்குது. வேண்டாமா எனக்கு இந்த ஜீவனம் வேணாம், எது வேணாம்னா நீ நன்மை தேவை காரியம் உடுகாரி உன்ன அறியாமல நன்மை தேவை தேவன் தர கொடுத்து நீ சபிக்கப்பட்டு உன் மூலமா குடும்ப சபை போறதான் நன்மை தேவை காரியங்கன்னாக்கா கண்டிப்பா பிசாசு தினமும் கொள்ள வைக்கத்தான் காரியம் செய்வான். ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்றார். அதனால ஜெபம். ஆனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய செய்தியை கேளுங்கள். பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர், ஏஎல்சினா அபண்டன்ட் லைஃப் சர்ச், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சேனல் எப்சிஷை வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் எங்கும் கேட்டீர்கள் விலையேற்பட்ட சத்தியங்கள் கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆதாமுக்குள்ள மனுஷன் பிறந்திருக்கிறான், பேட தொலையாது, பிசாசு எல்லா சோதனையும் கொடுப்பான். சிறியவன், வாலிப, இளையவன், திருமண வயசு முதிர்ந்த எல்லாருக்கும் சோதனைக்குது. சோதிக்கப்பட்டு பாடுபட்டுக்கிறான். தப்பிக்க வழி இல்லாம சுயமுயற்சி தேடி பார்க்கறான். எங்க ஒன்றும் பண்ண எந்த முயற்சி செய்தாலும் நன்மத்தியம வட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அது மரணத்துல போய், சாபத்துல போய், வியாதியில் போய் தரித்து தான் முடியும். ஜீவ விஷயத்துக்கு கோட்டு தேவரகவான் கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஜீவ வாத்தியா இருக்கிறார், ஜீவ சரீரமா இருக்கிறார். அதான் இயேசு மத்திய மாற்றுக்கால் எங்க போனாலும் ஒரு மனுஷனை பார்த்த உடனே முன்பின் யோசனையாக நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரம் முழு டாக்டா கொடுக்கிறார். அசுத்தாய் பசுத்தாய் திமிர்வாத பெரும்பாடு உள்ள சரி திமிர்வாதக்காரங்க, திறனோடு ஜனங்கள், வியாதிகள், திருடர், முடவர், சவடர்கள், அசுத்தாய் பிடித்தவர்கள் எல்லாரும் விடுதலை ஆக்கிறார். அதனால ஜெபம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சோதனை கொண்டு வா, சிலுவையில் எல்லா சோதனை ஏத்துட்டாரு.
பாவத்திலிருந்து மரணம் வெளியேற்றிட்டு மரித்தாரு. ஆனா ஜீவனை கொடுத்தா உயிர்த்தெழு தேவதன் 3ஆம் நாள் மருத்துவ உயிரோடு வந்தாரு. மரண சோதனைக்கு தான் லாசு சேர்த்துட்டு அது ஒரு சோதனை. நானே உயிர்த்தெழுல ஜீவனமா இருக்கேன். பாவத்தின் சம்பள மரண லாசரை பார்த்து செத்து 4 நாள் கல்லறையில் அடக்க மாட்டாங்க. இயேசு பயந்துருவாரா? பிசாசு மரணத்துக்கு அதிபதி. பிசாசு காட்டில் பெரியதா இயேசு. அவர் உயிர்த்தெழு ஜீவனமா இருக்கிறாரு. உயிர்த்தெழு ஜீவன் தேவனுக்கு ஆதாரம் முழு மரண பசுத்தாய் செத்த உயிரோட வந்தான். கையை தட்டு அல்லேலூயா. தரித்திர சோதனை இயேசுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யக்குது. தேவனுக்கு ஆதாரம் முழுவது தரித்திர சோதனை நீங்கி போச்சு. எல்லா சோதனையும் A to Z எந்த சோதனை கொண்டு வா. இயேசுக்குள்ள எல்லாத்தையும் இச்சிக்கப்பட்ட சகல இயேசு சாமட பரலோக ராஜ்யம் வாழ்ந்து சகலாதியா இச்சிக்கப்பட பால் தேடு நலம் விசால் மகிமை காண போச்சு. அந்த தேவன் தனக்கு உலகத்து எல்லாமே உனக்கு வந்து சேரும். அதை விட்டுட்டுனா பாவம் சாபம் மரணம் வரும். பாவத்தின் சம்பளம் ஆதாமி சிந்தை மரணம். கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். ஜாமல பசு பிதாவே இந்த அறிவான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக 800 கோடி பேருக்கு உதவி செய்யறாரு. ஆனா உதவி செஞ்சா கூட ஜீவ கல்வாசியில் கொடுத்து 2000 வருஷம் ஆகுது. ஆனா நன்மை தேம காரியத்தையே தேடி தேடி போறான். பிசாசு ஒரு உதவி செய்யறான். நன்மை தேம காரியத்தை ஏவாள் அதே தேடி போனா சாகவே சாவாய். இயேசு ஒரு உதவி செய்ய நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கேன். வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரையும் நானே ஜீவ இந்த அப்பத்தை பிசி திராட்சை சம்பாடம் பண்ணிட்டாரு. அதனால இயேசுவின் பக்கமாக வருவோம். இயேசு தேவ நீதி பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுத்து பாவட்ட மனத்தில் வெளியிலாகி சாபத்தில் மனத்தில் தரித்து பசுத்த தேவத்துக்கு பணிவினை செய்து வாழ்நாளெல்லாம் கிறிஸ்தியேசுக்குள்ளே இருக்கிறது. செய்தியை கேட்கிற ஒவ்வொன்றையும் ஆத்மதிக்கு முடிஞ்ச வைக்க தாவே பயப்படாத கலங்காத திகையாத. இனி நான் இல்லை இயேசு எனக்குள் பகுதியில் பவுல் சொன்னார். பாவிகளை பிரதான பாவி ஷெய்ட் பவுலா மாறி கொரிந்தியர் தெசலோனிக்கர் கலாத்தியர் ரோமாபுரி பட்டணம் மாபெரும் சபைகளை ஸ்தாபிக்கிறாரு. அவர் சொன்னா கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொல்றான். இனி நான் அல்ல பழைய மனுஷன் நன்மத்தை மறியது இயேசுதான் எனக்கு. அந்த இயேசு தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. பவுல் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து ஷெய்ட் பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா மாட்டான். அவருக்கு அபிஷா யாக்கோபு அவங்களாம் பலிபீடத்துக்கு ஒரு 18 தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உலகத்துக்கே ஆசீர்வாதமாதாங்க. சத்தியத்துக்காக ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே ஏசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசு பல்லப்படி அவரை உதவி செய்து விடுதலையாக்கினது போல நாங்கள் குடும்பத்துக்கு பட்டம் தேர்ந்து எங்கும் சுற்றி இயேசு ஜீவசரிச்சு தேவனுக்கு ஆதாரம் பசுத்தாய் இருக்கு. குடும்பத்துக்கு பட்டம் தேர்ந்து உலகத்துக்கு ஒடியா இருக்க உப்பா இருக்க இந்த செய்திக்காக ஒவ்வொரு ஆஸ்வதித்து பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் நம்ம ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூபில் போங்க. ALC வேலூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்ரலை கொண்டு வருவார். நிச்சயம் கொண்டு வரார். மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்ரலை கொண்டு வருவார். பெரிய காரியங்கள் வந்த செய்தி 12/2/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.